ரே 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 காரா பௌ பா 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 பௌ பா பௌ பா பௌ ஷே ரே 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 ரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு யோபு 14ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீர் நாம இடைப்படுவீராக. நீர் நல்லவர், நீர் வல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர், ஒருவராய் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், நீர் மகிமையான தேவன் ஆண்டவரே. இந்த காலை வெள்ள யோபு 14ஆம் அதிகாரத்தின்படி எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காரும். யோபு 14ஆம் அதிகாரம். யோபின் புஸ்தகத்தை படிக்கும்போது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ரியாலிட்டி யோபுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது. ஒரு உண்மை அவருக்கு பின்பதாக ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகம் யோபுக்கு தெரிய அவர் யூகிக்கிறார். ஆனால் நமக்கு தெரிஞ்சிச்சு. பரலோகத்தில் தேவன் வீட்டு இருக்கும்போது சாத்தான் வந்தான். ஆண்டவர் யாரை பற்றி பெருமையாக பேசினார்? யோபை பற்றி. அவன் என்ன சொன்னான்? நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அவன் உங்களை பின்பற்றான், நீங்கள் எடுத்தீங்கன்னா பின்பற்ற மாட்டான்னு சொல்ல ஆண்டவர் போடா எடுறா, என் தாசன் என் வழியில் தான் இருப்பான்னு சொன்னார். அவன் போய் எடுத்தான். ஆனால் யோபு யார் கூட தான் இருந்துட்டார்? ஆண்டவர் கூட இருந்துட்டார். பிறகு அவன் சொன்னான், எது எடுத்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் உடம்பை தொட்டா அவன் போயிடுவான் அவங்கள விட்டுனாரு. போய் தொட்டு பாடுறா, உயிரை மட்டும் விடு, மீதியெல்லாம் தொடுனார். அப்போ என்னென்னத்தை தொட்டான்னு தெரில. லிவரை தொட்டானா, கிட்னியை தொட்டானா, மூளையை தொட்டானா, ஹார்ட்டை தொட்டானான்னு தெரில. ஆமாம், சாத்தான் தொடுவானா ஏன்னு கேட்கலாம். இதில் புரியுது, தொடுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது சில நேரத்தில். ஆனால் உயிரை தொடுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இல்லை. இது நமக்கு பவர். அல்லேலூயா. கர்த்தரின் இருதயத்தின் பலனானவர். நீ என் ஹார்ட்டை தொட்டேன்னா கூட என் உயிர் போவதில்லை, என் உயிர் என் கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நமக்கு தெரியும் யோபு கர்த்தரை தூஷிக்கல, தன் உத்தமத்தை பின்பற்றினானா. உத்தமனா என்ன? ஆண்டவரை பின்பற்றமே, அது பேரே உத்தமம். தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான். ஆண்டவரை மறுதளிக்காம ராஜாவோட காலிலே கிடக்கிறமே, அவர் பாதத்திலே விழுந்து கிடக்கிறமே, அதுதான் உத்தமம். இப்போ வரும்போது மேலே நடந்தது யோபுக்கு உண்மையில தெரில. ஆனால் பைபிள் நமக்கு ரெக்கார்ட் பண்ணிருச்சு. யோபு தன் உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டே இருக்கிறார். நல்லா கொட்டுறார். கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க உணர்ச்சிகளை கொட்டுறாங்க. யோபு தன் உணர்ச்சிகளை கொட்டுறார். இன்னைக்கு காலை வேளையின் செய்தியை கேட்டுக்கிற மகனே மகளே, உணர்ச்சிகளில் வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னு நினச்சோம்னா நம்மளை மாதிரி டேஞ்சரான ஆளுங்க யாருமே கிடையாது. உணர்ச்சிகள் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், பிறகு அதை விட்டு விட வேண்டும். ஸ்மித் விகில்சன் சொல்றாரு, இமோஷன்ஸ் ஆர் லயர்ஸ். உணர்ச்சிகள் பொய்யர்கள். அது இன்னைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும். ஹிந்தியில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, தில் தோ பாகல் ஹே. உன் மனசு என்னது? பைத்தியம். அது சொல்றதெல்லாம் நீ செய்யாத, கேட்காத, அது ஒரு பைத்தியம். தில் தோ பாகல் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க, அது பைத்தியம். இன்றைக்கு உணர்ச்சிகளிலே வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் யோபுகையில் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. உணர்ச்சிகள் என்ன சொல்லணும்னு நமக்கு தெரியாது, சத்திய வேதம் சொல்லுகிறதே உண்மை. ஹல்லேலூயா. அவங்கவுங்க உணர்ச்சியில் பேசியிருக்காங்க. ஒவ்வொருவரோட உணர்ச்சிக்கும் இயேசு சரியான பதில் சொல்லியிருக்கார். நம்ம ஜீசஸ் பற்றி படித்தோம்னா, உயிர்த்தெழுதலே இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் வந்தாங்க. வந்து இயேசு கையில் கேட்டாங்க. 7 பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க. மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க, அவன் இறந்துட்டான், சந்தானம் இல்லாமல். அந்த பொண்ணை யாருக்கு கொடுத்தாங்க? 2வது கொடுத்தாங்க, 3வது கொடுத்தாங்க, 4வது கொடுத்தாங்க, 5வது கொடுத்தாங்க, 7வது காரணம் செத்துட்டான். பிறகு அந்த லேடியும் செத்துட்டா, ஒரு குழந்தை கூட பிறக்கல. மறுமையில் யாருக்கு மனைவியாக இருப்பான்னு கேட்டாங்க. இதுனா கேள்வி, உணர்ச்சியில் வர கேள்வி. அவர் சொன்னார், நீங்கள் வேத வசனத்தை அறியாதபடியால் இப்படி கேட்கிறீர்கள் என்று. மறுமையில் கொடுப்பனவும் இல்லை, கொல்வனமும் இல்லை, எல்லாரும் தேவதூதர்களை போல் இருப்பார்கள் அவர் சொன்னார். புரிஞ்சிச்சா இல்லையா? மக்கள் தவறாய் புரிந்து கொள்கிறதை இயேசு திருத்துகிறார். மாத்திரமல்ல, இயேசு மரித்தோருக்கு தேவனாயிராமல் யாருக்கு தேவனாயிருக்கிறார்? ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். அப்ப தேவனுக்கு முன்னாடி செத்துட்டவங்க எப்படி இருக்கிறாங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாத்துக்குமே பைபிள் கிட்ட கேட்டால் அது பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமென். வயசாயிட்டா நான் செத்துருவேன், எனக்கு உடம்பு சரியில்லை, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னா வசனத்தை சொல்லணும். நீதிமான் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பான். இந்த வசனத்தை நம்பலாமா, இல்லை உணர்ச்சிகள் சொல்றதை நம்பலாமா? ஹல்லேலூயா. இமோஷன்ஸ் ஆர் லயர்ஸ். உணர்ச்சிகள் பொய்யர்கள். யூ நீட் டு ஓவர் கம். இன்னைக்கு காலை வேளை யோபை போல யோசித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். don't think that you are helpless. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை என்று கிறிஸ்தவனே நீ சொல்லக்கூடாது. உனக்கு உதவி செய்ய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
என்ன யோபு தன்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் இந்த 14ஆம் அதிகாரத்தில் கொண்டு வர போகிறார். ஐயோ, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஹெல்ப்லெஸ்னஸ் மட்டும் இல்லை, ஹோப்லெஸ்னஸ்னா நம்பிக்கை இல்லை, முடிஞ்சிங்க, எனக்கு ஃபியூச்சரே கிடையாதுங்க. வாலிபனும் சொல்கிறான் இதை தான், வயசானவனும் இதான் சொல்கிறாங்க, ஆண்களும் சொல்கிறாங்க, பெண்களும் சொல்கிறாங்க, குழந்தைங்களும் சொல்கிறாங்க, உடம்பு நல்லா இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, உடம்பு நல்லா இல்லாதவங்களும் சொல்கிறாங்க, வியாதி வந்தவங்களும் சொல்கிறாங்க, வியாதி இல்லாதவங்களும் சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மனிதர்கள் கர்த்தரை நம்பாமல் போவதினால் சொல்லுகிற வார்த்தைகள் தான் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறது. இன்றைக்கு 14ஆம் அதிகாரத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணி சொல்ல போகிறாரு, என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் மீது வைத்த நம்பிக்கை? சொல்லுங்க தேவஜனமே, கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை. நீ உன் வேலையின் மீது வைத்த நம்பிக்கை அல்ல, நீ உன் பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை அல்ல, உன் சரீர பலத்தின் மீது வைத்த நம்பிக்கை அல்ல, என் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை என்பது கயிறுங்க, ஒரு கயிறு மாதிரி. நான் பிரதரை ஒரு விஷயத்துக்கு நம்புறேன்னு வைங்களேன், ஒரு கயிறு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அண்ணனை நம்புறேன்னு வைங்களேன், ஒரு கயிறு. தம்பி நம்புறேன்னு வைங்களேன், ஒரு கயிறு. உங்களெல்லாம் நம்புறீங்க, ஒரு கயிறு போட்டிருக்கேன். இந்த நம்பிக்கைகள் வீண் போகும், ஆனால் ஒரு கயிறு ஆண்டவர் மேலே போட்டு வச்சுருப்பேன். ஹல்லேலூயா. இந்த கயிறெல்லாம் வீண் போகும், அந்த கயிறு, ஹல்லேலூயா சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. சத்தமாக சொல்லுங்க, நான் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகாது. சத்தமாக சொல்லுங்க, நான் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகாது. இப்போ யோபுவோட என்ன சொல்லலாம், உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு பிறகு ரியாலிட்டியை படிக்க போகிறோம். ரைட்டா? நல்லா படித்தோம்னா நம்மளே ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி யோபு பேசுகிறார். நம்பர் 1, அம்மா வயிற்றில் பிறந்தவன் யாரா பிரச்சனை இல்லாமங்கிறான்? நல்லா இருக்கா? அவர் பாருங்க, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனமாக இருக்கிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்தானா இருக்கு சஞ்சலம். ஸ்திரீனிடத்தில் பிறக்காத ஒரே ஒரு தம்பதி கப்பல் தாங்கிறாங்க, ஆதாமும் ஏவாள். அவங்களுக்கு சஞ்சலம் இருந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ வேர்வை சிந்தி என்ன பண்ணுவ? நிலத்தை பண்படுத்துவ, அது உனக்கு தான் பலனை கொடுக்காது, அது முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். அவர் விவசாயம் பண்ண போறாருங்க, காலில் முள்ளு குத்துது. நல்லது பண்ண போகும்போது என்ன குத்துது? அந்த முள்ளை பார்க்காம ப்ரொசீட் பண்ணி போனதுனால தான் விவசாயம் பண்ணுகிறான். முள்ளை பார்த்து திரும்பினான்னா அன்னைக்கு அந்த வருஷம் சாப்பாடு இருக்குமா? இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற முள்ளுகளை தாண்டி நீங்கள் என்றைக்கு போகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு பலன்கள் உண்டு சொல்லிட்டாரு. ஸ்திரீனிடத்தில் பிறந்தா வயசு கம்மி, சஞ்சலம் நிறைந்தவனமாக இருக்கிறான். Man born of a woman is of few days and full of trouble. பிரச்சனை 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 சொல்லுங்க, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நிறைய பிரச்சனை. பூவை போல பூத்து அறுப்புண்கிறான். அழகா இருக்கிறான், பியூட்டிஃபுல்லா இருக்கிறான், பிரிட்டியா இருக்கிறான், பூ மாதிரி இருக்கிறான். பூவை காணோம், என்ன பண்ணிட்டாங்க? பறிச்சு தலையில் வச்சுன்னு போயிட்டாங்க. ஆமென். நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஐயா, எவ்வளோ நாள் நீங்கள் யோசிச்சதெல்லாம் எழுதுனீங்கன்னு தெரிலையா? எங்களுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை. பூவை போல என்ன ஆயிடுறானா? பூத்து அறுப்புண்டு போகிறான். பூக்காத பூவை மொட்டை பறிக்க மாட்டாங்க, பூக்கணும். இப்போ அறுத்துட்டு நாளை காலையில் பூத்துரும் அப்படின்ற மாதிரி தான் அறுப்பாங்க, இல்லைனா விடுவாங்க. அவன் பூத்த பிறகு அறுப்புண்ணுகிறான், நிழலை போல நிற்காமல் போகிறான். ஆகிலும் இவன் மேலே நீங்கள் கண்ணை வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போயிடும்னா, பூவெல்லாம் நான் தான், நிழலும் நான் தான். நீங்கள் பூ போல இல்லாத ஆயுஸ் படைத்தவரே, மரணம் இல்லாத வாழ்க்கை உடையவரே, என்ன கொண்டு வந்து உங்களுக்கு எதிராக நியாயத்தில் நிற்கலாமா? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானத்தை பிரிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லையே. நான் அசுத்தமானவன் ஆயிற்றே, ஐ am an unclean one. அவனுடைய நாட்கள் 5ஆம் வசனம், இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவர் சொல்றாரு, எவ்வளோ நாள் ஆண்டவரே, என் வருஷம்னா இருக்கு, என்னை விட பட்டு இருக்கிறது. ரைட்டா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை மாதம் நான் வாழ்வேன் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எத்தனை வருடங்கள் நான் வாழ்வேன் என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆமென். எத்தனை வருடங்கள் நான் வாழ்வேன் என்று தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை நாள் நான் வாழ்வேன் உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷம் நான் வாழ்வேன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். எத்தனை மாதங்கள் நான் வாழ்வேன்னு உங்களுக்கு தெரியும். 60 வயசு ஒருத்தர் வாழ்ந்துக்கிறாருன்னா
அவர் வெறும் 21,600 நாள் தான் வாழ்ந்துக்கிறார். எவ்வளோ சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க? 30,000. எவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிற? வெறும் 21,000 நாள் தான். எத்தனை நாள்? 61 வயசு 60 வயசு ஆள் எவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிறாரு? அதான் ஆண்டவர் சொல்கிறார், எண்ணப்பட்டிருக்குது எண்ணப்பட்டிருக்குது. 70 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்ந்தார்னா வெறும் 25,200 நாள் தான் வாழ்ந்துக்கிறார். 25,000 உங்களுக்கு பத்தல? என்ன காசுன்னு கேட்குறீங்க? உங்கள் வயசு தெரியுமா? எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க? இதுதான் யோபு இங்கே சொல்லுகிறான். 90 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்ந்தா எவ்வளோ நாள் வாழறாரு பாருங்க. 90 வயசு 32,400 வருஷம் தான், 400 நாள் தான். ஹல்லேலூயா, ஆமென். என்ன பண்ணலாம்? இத்தனை தான், இவ்வளோதான், இவ்வளோ மாதம்தான், இவ்வளோ வருஷம்தான். இதை தான் யோபு சொல்கிறார். இவ்வளோ தான். ஸ்திரீ நடத்தல் பிறந்தவனுக்கு இவ்வளோ தான். இத்தனை வருஷம்னு சொல்கிறது கூட இல்லை. ஆண்டவரே இத்தனை மாதம்னு சொல்லிடலாம். ஏன் இத்தனை மாதம்? இத்தனை நாளுன்னு சொல்லிடலாம். ஏன் இத்தனை நாள்? இத்தனை மணி நேரம் என்று சொல்லிவிடுகிற அளவுக்கு தான் குறைந்த வாழ்க்கை இருக்கிறது என்று யோபு பக்தன் அங்கே சொல்லுகிறான். நான் அசுத்தமான, என் நாள் உங்கள் கையில் இருக்குது, என் டைம் உங்கள் கையில் இருக்குது. ஆமென். அவன் ஒரு கூலிக்காரனை போல தான் வேலையை முடித்து ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். சொல்கிறாரு, நான் என்ன ஒரு கூலிக்காரன் மாதிரி நினச்சிங்க. நான் இன்றைக்கி வேலைக்கு வரேன்னு வைங்க, வேலை 4 மணிக்கு முடியுது. ரெஸ்ட்டுக்கு தான் இல்லையா? ஏன்பா வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும் ரெஸ்ட்டு விட்டு வர மாட்டுது? நைட்டில் வருதா பிரச்சனை? சொல்லுங்கள். தூங்குறானா விடுது? சொல்லுங்கள். உங்களை யாரையா பிரச்சனை தூங்குறாருன்னு விடுதாண்ணா? வயிறு வலி தூங்கி நிற்கும் போது ஏஞ்சிக்குது. இதெல்லாம் யோபு ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சுட்டு ஓய்ந்து இருக்கிறது போல் என்னை ஏன் விட மாட்டீங்க? நைட்லேயும் பிரச்சனை தரீங்க, பகல்லையும் பிரச்சனை தரீங்க. He had a wrong understanding about God. இப்போ மரத்தை பற்றி பேச போகிறார். ஒரு மரத்துக்காவது நம்பிக்கை உண்டு. எத்தனை பேர் மரத்தை பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு யார் யாருக்குன்னா மரம் பிடிக்கும்? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஐயா உங்களுக்கு என்ன மரம் பிடிக்கும்? இவ்வளோ நேரமாக யோசிப்பீங்க. மாமரம், மாங்காய், எல்லாம் மாங்காவா? எல்லாம் மாங்காவா? கொய்யாக்காவா? வேற? தென்னை மரம். அப்புறம் நெல்லிக்காய், ஆப்பிள். நல்லா பேசுகிறீங்க. எனக்கு முருங்கை மரம் பிடிக்கும். ஏன் தெரியுமா? என்னை முருங்கை மரமாக நினச்சிப்பேன். காற்றுல ஊந்துட்டேன், ரைட்டா? நான் தான் முருங்கை மரம் ஃபுல்லாக ஊந்துட்டேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு துண்டு மட்டும் வெட்டி எடுத்து அவங்க வீட்டில் வச்சிடுறாரு. நான் வாழணும்னா வாழ மாட்டேனா? நீங்கள் கொய்யா மரம் என்ன ஆகும்? ஆப்பிள் மரம்பா, மாமரம், மேங்கோ. அப்போ நினைப்பேன், ஆண்டவர் என்ன முருங்கை மரமாக படிச்சுடு. ஒருவேளை யாருன்னா வெட்டி போட்டான்னா கூட, மழை வந்தால் கூட ஐடியா பண்ணி என்ன பண்ணுவேன், வேர் விட்டுட்டு பூமியில் வாழ்ந்துனே இருப்பேன் சாமி. எவனா ஒருத்தனை எரிச்சான்னா கூட ஒரு குழந்தையாவது ஒரு துண்டை உடச்சும் போவாதா? அங்கேருந்து முளைச்சிருவேன்னு. அப்போ மனசு சொல்லுது, முருங்கை மரமே மேல் போலகுதுடா உனக்கு. எவ்வளோ யோசிக்காமல் அவர் எழுதிக்கிறார் பாருங்க. ஒரு மரம் தரையில் விழுந்துச்சு, பாழாகி அது அடிக்கட்டை செத்தாலும் தண்ணீரின் வாசனையிலே வளர்ந்துடுது. ஆனால் நானோ செத்த பின்பு ஒழிந்து போகிறேனே, ஜீவித்து போன பின் அவன் எங்கே? என்னப்பா இது வச்சிருக்கீங்களெல்லாம் ஒரு மரமாக முருங்கை மரமாக படிச்சிருந்தா ஆளுக்கு சரி. அண்ணனை தள்ளிட்டாங்க, அண்ணனை ஒரு துண்டு எடுத்துகிட்டு போய் ஓஎம்ஆரில் வச்சுக்கிறாங்க, அங்கே வளர்ந்துனுக்கிறாருன்னு சொல்லாமே. யோசிக்குது ரைட்டா இல்லையா? மரணத்தை கண்டு பயப்படுகிறான். ஆமீன். தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவருகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறது இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. வானம் ஒழிஞ்சு போனால் கூட செத்துட்டவங்க எழுந்து வருவாங்களாண்ணா? அவங்க ஒருத்தவங்க வாழாதபடியே போயிடுறாங்க. நான் சொல்கிறேங்க, மனிதர்களில் எத்தனை கோடி பேர் நம்மை ஞாபகம் வைத்திருந்தாலும் அந்த கர்த்தர் நம்மை ஞாபகம் வைக்கவில்லை என்றால் நாம் இல்லாமல் போகிறது உறுதி. பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனே, உன் சாதனைகள் இல்லாமல் போகும். மனிதர்கள் மறந்து விடுவார்கள், உன் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். நான் பல முறை சொல்கிறத திரும்பி சொல்கிறேன். இது எங்கே ஒரு A4 பேப்பர் இருக்குது. இந்த A4 பேப்பரை 1,00,000 முறை உரிச்சா எத்தனை முறை? 1 நேனோமீட்டர் வரும். அந்த 1 நேனோமீட்டர் 2 நேனோமீட்டர் சைஸில் தான். ஒரு செல் கூட அப்போ கிடையாது. தாய் வயிற்றில் உருவானோம். அன்றைக்கு என்னை பேரிட்டு அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அந்த அணுவுக்கு பேர் வைப்பார்ல,
அதுக்கு என்ன பேர் அவர் வச்சாருன்னு எனக்கு தெரில. எனக்கு எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் பிரேம்குமார். என் ராஜா எனக்கு வச்ச பேர் எனக்கு தெரில. பிரேம்குமார் 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 கூட்டணும் தான் நான் ஏஞ்சிப்பேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாள் அந்த பேர் சொன்னாலும் ஏஞ்சிக்காத நாள் வரும். ஆனால் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பார். அந்த பேர் வச்சு கூப்பிட்டா நான் ஏஞ்சிப்பேன். தாயின் கருவில் ஒரு வேறுபடுவதற்கு முன்பதாக என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். ஆனால் யோபோட அண்டர்ஸ்டாண்டிங் அது இல்லை. யோபோட கேள்விகளில் அம்மா வயிற்றில் பிறந்தவனுக்குலாம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? பிரச்சனை நிறைய இருக்குது. பூ போல இருக்கிறான், அசுத்தமாக இருக்கிறான், ஆண்டவருக்கு முன்னாடி நியாயத்துக்கு நிற்க முடியாது. அவனுடைய நாட்கள் என்ன பண்ணியிருக்காரு? என்ன மெசேஜ் நோட்ஸ் எடுத்தீங்களா இல்லையா? எண்ணி இருக்கிறாரு, மாதத்தை எண்ணி இருக்கிறாரு. ஒரு மரத்துக்காவது ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு நம்பிக்கை இல்லை. பூமி வானெல்லாம் கூட போயிடும். போகிற வரைக்கும் தூங்குறவன் என்ன பண்ண மாட்டான்? ஏஞ்சிக்க மாட்டான். ஒரு வேளை நான் செத்துட்டு பாதாளத்துக்கு போனேன்னா கூட என்னை பாதாளத்தில் ஒரு ஓரமாக நெருப்பில் விழாமல் காப்பாற்றி வைங்க. உங்கள் கோபம் முடிஞ்ச பிறகு என்ன எடுத்துருங்க. அப்போ யோபுவோட அண்டர்ஸ்டாண்டிங், கர்த்தர் கோபத்தில் என்னை அடிக்கிறார். என்ன பண்ணுறாரு? கோபத்தில் அடி பின்னிட்டார். செத்த பிறகு என் வாழ்க்கை போயிடும், பிழைப்பானோ? ஆமேன். எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என் வருஷம் முடிஞ்சினே இருக்குது, எனக்கு என்ன பண்ணோம்? ஒரு மாறுதல் வர வேண்டும். இன்றைக்கு 2024ஆம் ஆண்டிலே இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்திருக்கிற மகனே மகளே, நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு. கர்த்தருடைய மாற்றத்துக்காக பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மை மாற்றி அமைப்பது நமக்கு நன்மையாக மட்டுமே இருக்கும். நம் சபைக்கு நல்லது, நம் குடும்பத்துக்கு நல்லது, நம் உடலுக்கு நல்லது, நம் நம்பிக்கைக்கு நல்லது, நம் விசுவாசத்துக்கு நல்லது, நம் ஊழியத்துக்கு நல்லது. எத்தனை பேர் மாற ஆயத்தமாக இருக்கிறீங்க? மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்வேன். உமது கைகளின் கிரியைகள் மேல் விருப்பம் வைப்பீராக. ஆண்டவர் என்ன கூப்பிடுங்கப்பா, என்ன பேர் விட்டு கூப்பிடுங்க, நான் பதில் கொடுக்குறேன். நான் தான் உங்களை கூப்பிடுங்கிறேன், நீங்கள் என்ன கூப்பிடவே இல்லை. புரிஞ்சிச்சு. யோபு கூப்பிட்றாரு, ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. இதெல்லாம் நமக்குள்ளே வர கேள்வி தான். நம்ம ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல? பதில் தர்றதில்லை. இப்போது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேலல்லவோ கவனமாக இருக்கிறீர். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் என்ன தான் பார்க்குறீங்க? பார்வை சரியில்லை. என்ன சரியில்லை? ஒரு முறை தப்பு பண்ணிட்டாங்க, என்ன தப்பு பண்ணனாவே பார்க்குறாரு. யார் பார்க்குறாரு? ஆண்டவர் பார்க்குறாரு. என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டுகிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். என்ன பண்ணிட்டாரா? அக்கிரமத்தில் ஆண்டவர் பண்டலாக வச்சிருக்காரு, ஃபைல் பண்ணி. ஆமாம், நான் கெட்டவனாயிட்டேன், என்ன பண்ண போகிறீங்க? கைவிட போகிறீர். மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், கண்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போம். தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரகாரம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அழிக்குது. இந்த யோபு புஸ்தகம் படிக்கும்போது நிறைய ரிசர்ச் ஓரியன்டாக சப்ஜெக்ட் இருக்குது. மலை முதலாய் விழுந்து கரைந்து போகும். மலை என்ன ஆகிடும்? கரைஞ்சி கூட போயிடும். த மவுண்டன் வில் பிகம் லைக் டஸ்ட். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னமே தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க. அப்போ கல் ஃபஸ்ட்டு வந்துச்சு, கல் உருகி தானே வந்துச்சு, மண் வந்துச்சு. கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போகும். மலை கூட என்ன ஆகிடும்? காணாமல் போயிடும். தண்ணீர் கற்களை குடையும். கல்லில் ஓட்டை போடணுன்னா எது போட்டுருமா? தண்ணி போடுமா? ஆமேன். ஆனால் டைம் எடுக்கும். லேசர் வந்துருச்சு, இப்போ எல்லாத்தையும் வெட்டி தள்ளிடும். ஆனால் தண்ணி என்ன பண்ணுமா? போடும். பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அழிக்கிறீர். மனுஷனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ பூமியில் முளைச்சது மூடுகிறது போல மூடுகிறீர். நீர் என்றைக்கும் அவனை பலனாய் நிற்கிறதினால் அவன் போய்விடுகிறான். அவன் முகரூபத்தை மாற பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர். அவன் போயிடுறான், மூஞ்ச மாத்துறீங்க. வாலிபத்தில் அழகாக இருக்கிறான், சத்துட்டு பிறகு ஃபோட்டோ திறக்கிறோம். நேற்று கூட ஒன்று திறந்தோம், அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் இறக்கும்போது அந்த முகம் இல்லை. அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். இறந்துட்ட மனுஷன் பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு தெரியாது. அவன் மாம்சம் அவனில் இருக்கும் வருதும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. உடம்பு சதை இருந்தால் என்ன இருக்குமா? வலி. ஆத்மா உடம்புக்குள்ளே ஒட்டி இருந்தா துக்கம். பாருங்க, யாரோ ஒரு தாத்தா சொன்னார்,
மூக்குன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும்னாரு. மூக்குன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் மனுஷன் ஒருத்தன் இருந்தான்னா பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னாரு. நம்பால் இன்னும் டீப்பாக போய் மாம்சம்னு ஒன்று இருந்தால் வலி இருக்கும். இயேசு மாம்சத்தில் பாடுபட்டார். பாடுபட்டாரா இல்லையா? உலகத்தில் எல்லாரோட அதிக பாடுபட்டார். ஆத்துமான்னு ஒன்று இருந்தால் துக்கம் இருக்கும். கவிதை ஆசிரியர் யோபு பேசினார். யோபு காவியம்னு பேர், இது அழகாக எழுதியிருக்கார். அவருடைய உள்ள குமுறல், த லாங்கிங் ஆஃப் ஹிஸ் ஹார்ட், என்னை காப்பாற்றுவதற்கு யாராகிலும் ஒருவர் வேண்டுமோ. உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கையே இல்லை. ஒரு மரத்துக்காவது வாழ்க்கை இருக்குது, மனுஷனுக்கு வாழ்க்கை இல்லை. நமக்குள்ள இதெல்லாம் கேள்வி வரும். சத்த பேருக்குன்னா நடக்குது, நீ அவனுக்கு தெரிய போகுது. கண்ணை மூட்டா என்ன நடக்க போகுதுன்னு தெரிய போகுது. இந்த மாதிரி டயலாக்லாம் வேண்டாங்க. நம்மளோட டயலாக் பேசினவர் தான் ஆண்டவர் காலில் விழுந்திருக்கிறார். ஆமென். He did not have any idea about resurrection. இந்த 14 மரமே மேல் என்று சொன்ன யோபுதான் ஜபத்தில் கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலை பற்றி வல்லமையாய் பேசின பக்தன் இவர் தான். யோபு 19:25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எழுதிக்குங்க, என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதே யோபு தான். நான் நினைச்ச மாதிரி முருங்கை மரமா இருந்தா எங்கேயாவது வாழ்ந்துக்கினே இருப்பனே என்று நினைத்தானே, அந்த யோபு தான். அல்லேலூயா. யார் உயிரோடு இருக்கிறாரா? நீங்க யார் நம்பிக்கையில் உயிரோடு இருக்க போறீங்க சொல்லுங்க. என் மீட்பர். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் இந்த பாட்டு பாடலாமா? ஆமென். என் மீட்பர். படிங்க. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நல்லா இருக்குல்ல? இது அவருடைய பெரிய டெஸ்டிமனி. இவர்தாமா மரம் போல இருந்தா நல்லா இருக்கும்னு 14 பேசினாரு. கொஞ்ச நேரம் படிச்சுன்னு போனீங்கன்னா ப்ரேயர் பண்ணார்ல, மாறிட்டார். நீங்களும் நானும் சொந்த கருத்துக்கள் பேசி கொண்டிருந்தாலும் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்போம் என்றால் ஹல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய கருத்துக்கள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே, எனக்கு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே, எனக்கு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே, எனக்கு இருக்கையிலே, எனக்கு இருக்கையிலே, எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே, எனக்கு என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. நம்மளாம் ஏஞ்சி நின்று பாடலாமா? என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர்,
என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர், விண்ணுலகு உயர்ந்தோர், உன்னதன் சீரந்தோர், மீத்திரனே சுக பக்திரமருளும் என் மீட்பரு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. தேவஜனமே, இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி யோபுனுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு போறேன். அம்மா வயித்துல பிறந்தா பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். நாம இயேசுவை ஏத்துக்கிட்டா பிரயோஜனம் உள்ளவங்களா மாத்துவார். ஐயா, நான் ஏற்கனவே இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு நம்ம சொல்றோம்ல, நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கிறிஸ்டியனா மாறிட்டோம், அவரை ஏத்துக்கல, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துனுக்கிறோம். கொஞ்சம் டீப்பா யோசிச்சோம்னா அவரை உண்மையா ஏத்துக்கல, அவரை நம்ம நம்பல, நம்ம நம்புறோம், அவரை வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கிறோம். யோபு போல நம்ம பேசக்கூடாதுன்னா, யோபு போல 19 அதிகாரத்தில் நம்ம பேசணும்னா நம்ம முழு நம்பிக்கை கர்த்தர் மேலே வரணும். உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் கர்த்தர், உங்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் மீட்பர், உங்களை உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்றால் மீட்பர். உலகம் நம்மை உற்பத்தி பண்ணினது, இதே உலகம் நம்மை அழிக்கவும் செய்யும். நம்மை தாயின் கருவில் இருக்கும்போது பெயர் சொல்லி அழைத்தவர் முதிர் வயது வரைக்கும் தாங்கி நித்தமும் நடத்த வல்லவராக இருக்கிறார். 3 பேர் கையில், இன்டெலிஜென்ட்டான பீப்புள் கையில் ஜீசஸ் அட்ரஸ் பண்ணுறார். அவங்களுக்கு யோபு புஸ்தகம் மனப்பாடமாக தெரியும். ஹீப்ரூவில் நம்பர் 1 நிக்கதேமுக்கு யோபு புஸ்தகம் தெரியும். ஏன்? அவர் ஒரு ராபாய், படிச்சிருப்பாரா? மனப்பாடமாக படிச்சிருப்பார். நிக்கதேமு பார்த்து சொல்றார் யோவான் 3ஆம் அதிகாரத்தில், புரிஞ்சுக்கணும் ஜீசஸ் எந்த அளவுக்கு மனிதனுடைய கேள்விக்கு பதில் சொல்றாரு. அப்ப நிக்கதேமோட மனசுலையும் இந்த கேள்வி இருந்திருக்கும். நான் ஒரு மரமா இருந்தா நல்லா இருக்கும், நான் பூவா இருக்கிறேன், ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? பறிச்சிருவாங்க, நிழலை போல காணாம போயிடுவேன். நிக்கதேமு வருகிறான், அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மகனே மகளே, நீ இந்த பூமியில பிறந்தது அழிந்து போவதற்காக அல்ல, இங்கிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை காணுவதற்காக. நம்ம ஃப்ளைட் இங்கிருந்து எங்க போகுது சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யம். அம்மா வயிறு என்பது பையூர் என்றால், பூமி என்பது பொய்யூர் என்றால், இங்கிருந்து விமானம் ஏறி நம்ம எங்க போனோம்? மெய்யூருக்கு போக வேண்டும் என்றால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை போல்டா சொன்னார். என்னப்பா மறுபடியும் பிறக்கணும்? நமக்கு மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சொல்லலாம், எங்கன்னா அமெரிக்காவில் உள்ள அம்மா வயிற்றில் பிறக்க வச்சிரு சாமி. ஏழை வீடு சத்தியமாக வேணாம். யார் வீட்டில் பிறக்கவை? பணக்கார வீட்டில் பிறக்க. உடம்புல நோய் நொடி இல்லாத அம்மா அப்பாவை பார்த்து பிறக்கவை அப்படின்லாம் கேட்கலாம். அந்த மாதிரி பிறப்பு இல்லை இது. ஞானஸ்தான தொட்டியில் அவரை நம்பி மூழ்கி எஞ்சுகிற பிறப்பு. அம்மா வயிற்றில் பிறந்தா பூமியில் வாழலான்னா, ஞானஸ்தான தொட்டியில் பிறந்தா பரலோகத்தில் வாழலாம். சிம்பிள்பா, சிம்பிள். யோபு மாதிரி ரொம்ப கேள்வி கேட்காது. ஏன்னா நிக்கதேமு படிச்சிருக்காரு. அப்ப நிக்கதேமு நம்மள மாதிரி கேட்டார், ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? அம்மா வயிற்றுக்குள்ள திரும்பி போய் பிறப்பானா? இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினால பிறந்துட்டோம்ப்பா. எத்தனை பேர் ஜலத்தினால பிறந்திருக்கீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஜலத்தினால பிறந்திருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜலத்தினால பிறந்திருக்கிறோம். ஆவினால பிறக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு யாருக்கும் கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கலாம். எனக்கு கூட தெரியாம இருந்துச்சு. ஆவினால பிறக்கிறதுனா என்ன? பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறது. ஒரு பிரதரை பார்த்து கேட்டாங்களாம், நீ பரிசுத்தாவின் வரம் பெற்றியா? இல்லை. அப்புறம் இனிமேல் சர்ச்சுக்கு வராத, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுட்டு வா. ஏன்னா எங்கெங்க போவானா ஒரு பைத்தியம் பிடிக்குது. உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்களான்னு தெரில.
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆவினால பிறக்குதுன்னா நான், ஆவினால பிறக்குதுன்னா நான், பிறக்கிறதுனா நான் புத்தி வந்துருச்சு. அம்மா வயிற்றில் பிறக்குதுன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. மறுபடியும் பிறப்பதுன்னா என்ன தெரிஞ்சு. மறுபடியும் பிறப்பது என்ன சொல்லுங்க? ஞானஸ்தான தொட்டி. ஆவியில பிறப்பது என்னவென்றால் அவர் வார்த்தையை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் நம்மோடு கூட இருக்கிறார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார்னு சொல்லிட்டாரு. அவர் உங்களை சகலத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். என் வசனங்கள் ஆவியாக இருக்கிறது என்று சொன்னார். பிரதர், அப்ப இன்னைக்கு வசனத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டேன்னா நான் ஆவியில பிறக்கிறேன். யோவான் 6:63 பார்த்தோம் என்றால் அதை சொல்லுகிறார். யோவான் 6:63 எடுத்துக்கலாமா? ஒருவன் ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்காவிட்டால் என்பதற்கு ஆவியை பற்றி. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ரைட்டா? எத்தனை பேர் ஏற்றுக்க போறீங்க? ஆவியின்படி பிறப்பது என்னவென்றால் வசனத்தின் படி கீழ்ப்படிப்பது, வசனத்தின்படி செய்வது. மறந்துடாதீங்க, எல்லாம் மாறும், இது மட்டும் மாற போறதில்ல. எல்லாம் அழியும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம நீங்க எக்ஸைட் ஆகலாமே? ஏன் உங்க உணர்ச்சிகளை அடக்குறீங்க? உங்கள் உணர்ச்சிகளை கர்த்தருக்கு கொடுக்கலாமே. இல்லை, கர்த்தரை துதிக்கும் போது கத்தலாமா வேணாமா? கத்தலாம். நம்ம கோவப்பட்டால் தான் கத்துறோம், ஆண்டவர்களை அடக்குறோம். இல்லை, ஆமேன்னு சொல்லாமே. ஆவி நிக்கதேமு பார்த்து சொன்னார். நிக்கதேமு அதை கேட்டுக்கிட்டாரா? கேட்டுக்கிட்டார். நிக்கதேமு புரிஞ்சிச்சு. யோபு, நீ சொன்ன ஃபிலாசபிலாம் கேட்டு என்னை முருங்கை கட்டாய மாதிரியும் ஆக்கிக்கல, நான் பூ மாதிரி இருக்கிறனும் பாட்டு பாடுன்னு போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னல, வெறிகுடியா நீ தெரிந்திருக்க, நானும் தெரிந்துக்கிறேன். நான் மறுபடியும் பிறக போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறேன். எத்தனை பேர் பிரவேசிக்க போகிறீங்க? ஆமேன். திரும்பி கன்ஃபியூஷன் டயலாக் பேசக்கூடாது. நான் பூ மாதிரி இருக்கிறேன், நிழல் மாதிரி இருக்கிறேன், தண்ணி மாதிரி இருக்கிறேன், தண்ணி ஓட்ட போடுற மாதிரி, மண்ணு போட்டு மூட்டா மாதிரி. நோ, ஜீசஸோட வார்த்தை என்ன தான்? பவர். பழைய ஏற்பாடு படிச்சுட்டு பைத்தியம் பிடிக்கிற நேரத்தில் புதிய ஏற்பாடு படிக்கும்போது உயிர் வருகிறது மகனே. பழைய ஏற்பாட்டில் யோபு சொல்லிட்டார். ப்ரே பண்ணுற லீடர்ஸ் மாறுவாங்க. தாவீது கூட பார்த்தோம்னா கூட தான் கஷ்டத்தை சொல்லியிருப்பார், தான் ரிலீஃபை சொல்லிட்டு இருப்பார். யோபு அதே மாதிரி தான். 14 புலம்னாரு, 19 வந்து எடுத்து நமக்கே சொல்லிட்டாரு. ரபாய், அந்த ரபாய் பேர் என்ன பேருங்க? இப்போ தானே சொன்னேன், நிக்கதேமு. இரண்டாவதாக ஒரு சூழ்நிலை, யோவான் 11 மார்த்தாள் கையில் பேசுகிறார். ரொம்ப டஃப் சிச்சுவேஷன். மரியாள் மார்த்தாளோட சகோதரன் செத்துட்டான், அவன் பேர் லாசர். ஜீசஸ் அங்கே வந்துக்கிறாரு. மார்த்தாள் சொல்கிறாங்க, ஏங்க 4 நாள் தள்ளி வந்துக்கிறீங்களே, சீக்கிரம் வந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டானே. நான் நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆண்டவரை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். ஜீசஸ் சொல்கிறாரு, உன் சகோதரன் உயிர்ப்பான். 11 எடுத்துக்கலாம். யோவான் 11. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். 23ஆம் வசனம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். கொஞ்சம் இங்கே பாருங்க, தேவன் தன் மகிமையை யாருக்கும் தர மாட்டார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்கள் அங்கே நான் இருக்கிறேன்னு சொன்னவர் இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கைங்க, இயேசு நம்ம மத்தியில் இருந்தார்னா, அன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு வந்தார். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வரார். நான் அதை நம்புகிறேன். இந்த கண்ணுக்கு தெரியாத இயேசு இங்கே வந்தார்னா சத்தவனை கூட அவரால் உயிரை எழுப்ப முடியும். இன்றைக்கும் முடியும். நான் ப்ரே பண்ணா, நீங்கள் ப்ரே பண்ணால, அங்கே நம்ம ராஜா வந்துட்டாலே உயிர்த்தெழுதல் நடக்கும். தான் மகிமையை நமக்கு தரமாட்டார். நம்ம யாராவது நான் பண்ணால் நடக்கும்ன்ற எண்ணத்தோடு இருந்தோம்னா அதை விட்டுடலாம். அவர் பண்ணால் மாத்திரமே நடக்கும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்திருப்பான் என்றான், அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, அந்த அம்மா நான் சொல்லுது, கடைசி நாளில் உயிர்த்தெழுந்திருப்பான். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், என்ன பாருங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு மனுஷன் செத்து போய் படுத்துனுங்கிறாருங்க, அப்பவே உயிரோட எழுந்துக்கிறவர் மண்ணு போட்டு மூடி புதைச்சி மண்ணோட மண்ணாயிட்ட பிறகு எப்படிங்க நினச்சி பாரு. இன்னைக்கே எழுப்ப முடியல, ஹாஸ்பிட்டல்ல எழுப்ப முடியல, ஐசியூலேருந்தே எழுப்ப முடியல, வெளியே அனுப்பிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல எழுப்ப முடியல, பெரிய பெரிய டாக்டர்னால எழுப்ப முடியல, மனைவி பிள்ளைங்களாம் அழுது ஏஞ்சிக்கோ ஏஞ்சிக்கோ ஏஞ்சிக்கோ, எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் அஞ்சு ஏஞ்சிக்கோ ஏஞ்சிக்கணும் போது ஏஞ்சிக்கல.
அதுக்கப்புறம் புதைச்சிட்டாங்க. மண்ணோட மண்ணாயிட்டார். செத்து 1000 வருஷம் ஆகுது. யோபு செத்து 6000 வருஷம் ஆகுது. எப்படிங்க உயிராக எழுந்துப்பார்? இந்த அம்மா சொல்லுது, என் தம்பி என் சகோதரன் செத்து 4 நாள் ஆச்சு, எப்படி எழுந்துப்பான்? தெளிவாக சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அம்மா இன்னைக்கு இல்லைம்மா, கடைசியில் எழுந்துப்பான்னு சொல்கிறல, அதை மட்டும் எப்படி நம்புற? அதுவும் நான் தான் செய்ய போகிறேன், இதுவும் நான் தான் செய்ய போகிறேன். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஏஞ்சிப்பாங்க. மரித்தோர் யாரும் உயிரோடு ஏஞ்சிப்பார். நம்ம ப்ரே பண்ணுறோம், பாடுறோம், நம்பிக்கையாக போகிறோம். உன்னை நான் புதைக்கவில்லை, விதைக்கிறேன்றோம். எந்த நம்பிக்கையில் சொல்கிறோம்? இயேசு ஒன்றுமே இல்லாமல் போகும்போது எழுப்புவார் என்றால் அவர் என்றைக்கும் எழுப்ப வல்லவராக. Contain the presence of God. Practice the presence of God. இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தார்னா எப்படி வாழ்வீங்க அப்படி வாழுங்க ப்ளீஸ். உங்க வீட்டில் ஏசாமியும் ஒரு ஆளா இருந்தார்னா எப்படி பேசுவீங்க அப்படி பேசுங்க ப்ளீஸ். இந்த மேடையில் நீ ஓரம் போடா அப்படின்னு இயேசு சொன்னார்னா, இல்லை இங்கே இயேசு சேர் போட்டு உட்கார்ந்தார்னா நான் எப்படி பேசணுமோ அப்படி நான் பேச வேண்டும். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 37. கர்த்தருடைய கையின் மேல் அமர்ந்து படிக்கலாமா? பைபிள் தானே. சோர்ந்து போகிறீங்களா? வேணாமா? நம்முடைய மைண்டில் உள்ள பிளாக்ஸ் கிளியர் ஆகணும்னா பைபிள் படிக்கணும். கிளியர் பண்ணோம். அந்த குப்பையெல்லாம் அடித்து வெளியே தள்ளும். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய். அப்போது பெரிய சண்டையில் எல்லாம் செத்துனா இருக்குது எலும்புகள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களுக்கு ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். அம்மா வயிற்றில் மட்டும் இதெல்லாம் நடக்குது. இந்த ப்ராசஸ்லாம் அந்த ஒரு அணு ஒரு பிளேட்டாக மாறுது, நியூரல் பிளேட். அப்படியே மெலிசாக இருக்குது, ஒரு தகடு மாதிரி ஆகுதுப்பா. அப்படியே சுருளுது, அப்படியே ரவுண்ட் ஆகுது. ரவுண்ட் ஆகி அப்படியே நீட்டாக ஒரு பேப்பர் ரோல் மாதிரி ஆகுது. அப்படியே தலை உருவாது, கால் உருவாது. இதெல்லாம் அவர் தானே பண்ணுறாரு. எலும்புகளை நோக்கி ஆவியை வர வைப்பேன், நரம்பை சேர்ப்பேன், மாம்சத்தை உண்டாக்குவேன், தோல்னால் மூடுவான்லாம் எங்கே தான் நடக்குது? அம்மா வயிற்றுலையும் அவர் தான் பண்ணுவார். அதே ஸ்கில்டு மேன், அதே ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் வந்தார்னா பள்ளத்தாக்கில் கூட செய்வார். என் மீட்பர் வண்டர்ஃபுல். மார்த்தாளுக்கு சொன்னார், உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? என்னில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று 6ஆம் அதிகாரம் 47 சொன்னார். யோபுனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. நம் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் உண்டு. இயேசு உயிரோடு இருக்கிறார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பவரில் ஆப்ரேட் பண்ணலாமா? புலம்பல்ல ஆப்ரேட் பண்ணலாமா? புலம்பல்ல அடைந்த அத்தனை ஜெயங்களும் நமக்கும் தோல்வி, மற்றவர்களுக்கும் தோல்வியாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய பலத்தில், கிறிஸ்துவனுடைய பவரில் எடுக்கிறது தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யோபு பக்தன் தன் வாழ்க்கையில் எவ்வளவாய் புலம்பினான், அவன் எப்படி எழுந்து வந்தான் என்பதை நாம் படிக்கிறோம். அவரோட புலம்பலுங்களை படிச்சுன்னுக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டார். 14ஆம் அதிகாரத்தில் அவர் பேசின எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் இருக்கிறது. அவருடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் அவர் அவரை காண்பார், எழுப்புவார். அந்த வசனத்தை திரும்பி படிச்சிடலாமா? யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் நிற்பார் என்றும். பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் ப்ராஃபஸி பேசுறாருங்க. உணர்ச்சி வசப்பட்ட தேவ பிள்ளையே, நீ உணர்ச்சி வசத்தை மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா பேசுறிய, என்னைக்கு தீர்க்க தரிசனம் பேச போகிறாய்? உன்னால் வீழ்ச்சி அடைந்த மனிதர்கள், நீ பேசின பேச்சை கேட்டு தாழ்ந்து போய் நொந்து போன மக்கள் எழுந்திருக்க வேண்டும் என்றால் இதே வாயினால நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். உன் மீட்பரை பற்றி பேச வேண்டும்.
தேவ பிள்ளையுடைய வாயில ஞானம் வர வேண்டும். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். நம்ம ஞானமா பேசணும். யோபு அன்னைக்கு ஆசாரியங்க, அவங்க ஃபேமிலிக்கு அவர் தான் ஆசாரியர். He was the priest. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியர்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் விசுவாசமான வார்த்தைகளா இருக்க வேண்டும். நான் பணத்தை நம்புறேன், பொருளை நம்புறேன், அதை நம்புறேன், இதை நம்புறேன், மனைவியை நம்புறேன், மகனை நம்புறேன், மகளை நம்புறேன் என்று அல்ல, என் மீட்பரை நம்புகிறேன். இதோ என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். 27ஆம் வசனம், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வா எந்தன் மீட்பரு. எனக்கு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாடு மகளே. என் மீட்பர் இருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ Ori kara baba baba shara baba 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 Ori kara bara bara bere 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 shira baba 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 Ori re 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 இருக்கையிலே இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். சொல்லமாப்பா. கவலைகள் தீர்ப்பார் ஆமென் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவியுண்டுள் எந்தனை எடுப்பார். எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லமா. ஈரோ இருக்கையிலே இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமேலப்பா. என் மீட்பருயிரோ இருக்கையிலே இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே
அப்பா இங்கே கூட அநேக வார்த்தைகளுமா இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ தகப்பனே, இப்பொழுது கூட கர்த்தாவே அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்து இருக்கிறேன் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். யோபு நமக்கு ஒரு மாறுதல் வராதா, நமக்கு சுகம் கிடைக்காதா என்று அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். எப்போ இந்த பிரச்சனை மாறும் அப்படின்ட்டு அந்த தீர்வு கிடைக்கும் என்று அந்த நாளுக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஆண்டவரிடம் காத்து கொண்டு இருக்கிறார் என்று. இப்போது கூட நாமும் கர்த்தருக்காக காத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை நம்மளோட பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோமா? எப்போ இந்த பிரச்சனை முடியும்? எப்போ இந்த கடன் பிரச்சனை மாறும்? எப்போது இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும், சுகம் கிடைக்கும் என்று இந்த நாளில் நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் மகனே மகளே நம்மளை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார். நாமும் ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் நமக்கு சொல்யூஷன் உண்டு. நம் கர்த்தரிடத்தில் காத்து கொண்டு இருக்கும் போது நம் நம்பிக்கை மனுஷன் மேலே வைத்து காத்து கொண்டு இல்லாதபடிக்கு கர்த்தர் மேலே வைத்து நம்மளோட நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைத்து காத்து கொண்டு இருக்கும் போது அப்பொழுது நமக்கு ஒரு முடிவு வரும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது நம்மளோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். யோபு கேட்டுக்கொண்டு இருக்கிறது போல நாமளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? இந்த நாள் ஆண்டவர்கிட்ட நம்மளோட பிரச்சனையை சொல்லலாமா? கடன் பிரச்சனையா, வியாதியா, எதுவா இருந்தாலும் இந்த நாள்ல நம்ம ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கலாம். நம்ம முன்பாக கடந்து வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து நம் காத்திருக்கலாமா? நம்ம முடிந்தவர்கள் முன்பாக கடந்து வந்து அவர் பாதத்தில் அமர்ந்துடலாம். எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேல நம் நம்பிக்கை வைத்து அவர் பாதத்துல காத்து கொண்டு இருக்கலாம். யோபுக்கு அத்தனை கஷ்டங்கள் வந்து அவனுக்கு புலம்பினான். ஆனால் நம்ம புலம்பிட அவசியம் எல்லாமே நமக்காக இயேசு இருக்கிறார். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ வியாதியோ கடன் பிரச்சனையோ நம்மளுக்கு நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமே, நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு யோபுக்கு பாவம் அவனுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி தெரியத்தில், ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார். நம் மீட்பர். அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மரித்தார், சகல உயிரோடு இருக்கிற தேவன் அவர் நம்மோடு நம்ம உதவி செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாமே. நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இனிமேட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் இந்த பாடல் பாடி உற்சாகமா நம்ம தேவனை நான் ஆராதிப்போம். ஆண்டவரே இயேசுப்பா, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்க நீங்க இருக்கீங்க, அது போதப்பா. தகப்பனே, என் மீட்பர் நீங்க இருக்கீங்கப்பா. ஆமென். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்து எல்லாம் ஜெயம் சிந்துட்டீங்க. ஆமென். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ சாபமே தீர்த்தோ சத்குரு சாமே சஞ்சலம் சஞ்சலமீனி நெஞ்சமே நெஞ்சமே மகிழா என் மீட்பருயிரோடு இருக்கையிலேன என்ன குறையுண்டு நீ சொல் மன எல்லாம் இருதயத்தில் கை வச்சு போலாமாப்பா. என் மீட்பருயிரோ இருக்கையிலேன என்ன குறையுண்டு நீ சொல் மனமே.
எங்கள் பிரச்சனையை உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. என் தேவாதி தேவனே அப்பா, இது இந்த போராட்டத்துல, வியாதியில, கடன் பிரச்சனையில யாரெல்லாம் இந்த நாள்ல இருக்காங்களப்பா, அப்பா இந்த நாள்ல கர்த்தாவே இது எப்போ மாறும், என் சூழ்நிலை எப்போ மாறும் இந்த நாள் அப்பா காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவாதி தேவனே அப்பா, இதோ இந்த நாள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டுப்பா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டுப்பா. என் மீட்பர் நீங்க உயிரோட இருக்கீங்கப்பா. அப்பா நாங்க உம்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்கள் நம்பிக்கை எல்லாவற்றையும் நாங்க உங்க மேல வைத்து நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. என் தேவாதி தேவனே அப்பா, இதோ இப்பொழுது உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா. இந்த நாள்ல யாரெல்லாம் பலவீனத்தோட இருக்காங்களப்பா, அவங்க மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா. கடன் பிரச்சனையோட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கடன் பிரச்சனைகள் மாற நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா இதோ கர்த்தாவே, அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. இந்த நாள்ல யாரெல்லாம் விடுதலை வேணும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்காங்களோ அப்பா, இந்த நாள்ல நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க கட்டுகள் உடைவதாக அப்பா, அந்த கட்டுகள் உடைவதாக இப்பொழுது 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 உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா, உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அப்பா அப்பா அப்பா, உங்க வல்லமையை ஊற்றுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாள்ல ஒரு விடுதலை நீர் கட்டளையிட்டமைக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த கடன்ல இருந்து முற்றிலும் விடுதலை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த பிரச்சனையில இருந்து ஒரு சொல்யூஷனை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த வியாதியில இருந்து அப்பா இப்பொழுது நீங்க சுகத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா நாங்க உம்மிடத்துல காத்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க வரும் வரை நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம பக்கத்துல கைகளுக்குள்ள சொல்லமா, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.